ஃபார்மட் திருமணம் வெகு விரைவில். வணக்கம் ஐயா. வணக்கம். மீண்டும் இந்த ஃபார்மட் நியூமராலஜி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒருத்தர் தன்னோட பேரை ஃபார்மட் நியூமராலஜி படி மாற்றி அமைச்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? நேர்த்தியான வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம். அதாவது நேர்த்தியான அப்படி என்றால் என்ன? அப்படி என்றால் அந்தந்த காலகட்டத்திற்கு அவர்களுக்கு என்னென்ன கிடைக்க வேண்டுமோ, என்னென்ன நடக்க வேண்டுமோ அதெல்லாம் கண்டிப்பாக கட்டாயமாக கிடைக்கும். அதுதான் நேர்த்தி. ஸோ கண்டிப்பாக ஃபார்மட் நியூமராலஜி படி பெயர் அமைந்தால் நேர்த்தியான வாழ்க்கையை அனைவரும் எதிர்பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாத லைஃப் அவங்களுக்கு வாழ்க்கை பூரா கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்கய்யா, மிக்க நன்றி. உங்களிடம் திறமை முறையில் நிச்சயம் நிம்மதி தேடும் மானிட இனமே ஃபார்மட் கணிதம் சத்தியம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நேயர்கள் எல்லாருமே அவங்களுடைய கேள்விகளை சவால்களாக நமக்கு எழுதி அமைச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 6-15-24 இந்த தேதியில் பிறந்தவர்களின் பெயரின் முதல் எழுத்து எதுவாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா. கண்டிப்பாக அதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பெயரின் எழுத்து முதல் எழுத்து கட்டாயம் அவசியம் படுகிறது. அதாவது ஜாதகப்படி பாதம் மொத்தம் 4 பாதப்படும். முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4 பாதம் வரும். இந்த 4 பாதத்தில் அந்தந்துக்கு அந்த ராசி நட்சத்திர லக்னம் பொறுத்து கண்டிப்பாக அந்த பாதம் அமையும். ஆனால் நமது ஃபார்மெட்டில் ராசி நட்சத்திர லக்னம் இல்லாத பட்சத்தில் நமக்கு பாதம் இல்லை. ஆனால் ஃபார்மெட் இருக்குது. எந்தெந்த தேதிக்கு எந்தெந்த எண்ணுக்கு என்ன அல்பாபெட்டிக்கில் பெயரின் முதல் எழுத்து இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றது இருக்குது. அந்த ஆஸ்பெக்ட்ஸில் அமைக்கும்போது நிச்சயமாக அந்த 100% வாழ்க்கையை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போது 6-15-24 இந்த பிறந்த தேதியில் உள்ளவர்களுக்கு பெயரின் முதல் எழுத்து எதுவாக இருந்தால் வாழ்க்கை அவர்களுக்கு வெற்றியாகவும் சிறப்பாக இருக்கும் என்றால் வி இருக்கலாம். முதல் வியில் இருக்கலாம், ஜேயில் இருக்கலாம், கேயில் இருக்கலாம், ஆரில் இருக்கலாம், ஹெச்சில் இருக்கலாம். கண்டிப்பாக பியில் இருக்கக்கூடாது. பின்னா ஓபி, அந்த பி இருக்கக்கூடாது. ஸோ ஏன்னாக்கா அது ஃப்ளெக்சிபிலிட்டி வராது. அதனால் முதல்ல சொன்னதுக்கு வி இருக்கலாம், ஆறு, கே, ஹெச், என்னு அண்டு ஜே. இது இத்தனை இடத்துல பெயர் இருந்தால் நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கையில் எந்தவித ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஈஸி சக்ஸஸை இவங்க பார்க்கலாம். கண்டிப்பா ஐயா, நன்றி ஐயா. இப்போ அடுத்த நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 3-12-21-30 இந்த தேதியில் பிறந்தவர்களின் பெயரின் முதல் எழுத்து எதுவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா. எதுவாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆனால் இங்கேயும் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதில் வந்துட்டு ஏபிசிடியில் வந்துட்டு ஏ இருக்கலாம், பி இருக்கலாம், சி இருக்கலாம், இ இருக்கலாம், இ எல்லாம் சொல்லிக்கிட்டே போவேன். ஆனால் சில எழுத்துக்கள் வந்து சில தேதிக்கு இருந்தால் அது வந்து அந்த பெயர் அந்த குழந்தையும் பாதிக்கும், அந்த பெற்றோரும் பாதிக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3-12-21-30 தேதியில் ஒரு குழந்தை பிறந்திருக்குனாக்கா அந்த குழந்தையின் பெயரை முதல் எழுத்து பியில் இருந்தால், பீனா ஓபி, அந்த பியில் இருந்தால் அந்த குழந்தையை அவர்களை விட்டு விலகி வளரக்கூடிய சூழ்நிலை கூட வரும். 1. 2, அந்த குழந்தை பெயரை பெற்றோர்கள் கூப்பிட அவர்களுடைய வாழ்க்கையின் குரோத்து கூட குறையும். ஸோ அப்போ 3-12-21-30 தேதியில் பிறந்த குழந்தைகளின் பெயரின் முதல் எழுத்து எதுவாக இருந்தால் சிறப்பு அப்படி என்றால் எஸ் இருக்கலாம், ஆர் இருக்கலாம், ஜே இருக்கலாம், ஒய் இருக்கலாம், ஏ இருக்கலாம். இந்த இடத்துல இருந்தால் அந்த குழந்தையின் லைஃபு நல்லாயிருக்கும். பெரியவர்களாக இருந்தால் அவங்களும் அந்த பேர் தவறாக இருக்கும் பட்சத்தில் மாற்றி வச்சுக்கிட்டால் நிச்சயமாக வெற்றிகரமான வாழ்க்கையை அவர்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக 2 நேயர்களுடைய கேள்விகளுக்கும் சரியான ஒரு விடை கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முக்கியமான பகுதி மேரேஜ் மேட்சிங் மற்றும் மறுமாங்கல்ய தேதி. எந்த தேதியில் பிறந்தவங்க எந்த தேதியில் பிறந்தவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை பற்றியும், தவறான திருமண தேதியில் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்களுக்கான சரியான மறுமாங்கல்ய தேதியையும் தான் இந்த பகுதியில் சொல்லிட்டு வரீங்க. இன்றைக்கி இந்த பகுதியில் என்ன சொல்ல போகிறீங்க ஐயா? முதலில் ஒரு ஆண்பாளருடைய பிறந்த தேதி எடுத்துக்கொள்வோம். 16-11-1978 இவரை திருமணம் செய்து கொண்ட அல்லது செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்பாளருடைய பிறந்த தேதி 20-11-1982. இவர்கள் இருவருக்கும் திருமணம் பொருத்தம் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா நமது ஃபார்மெட்டு படி பார்த்திங்கனாக்கா 7-2 வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அந்நியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எண்கள். அதனால் அவர்கள் இருவருக்கும் எந்தவித பிரச்சனையும் லைஃப்பில் நல்ல குரோத் இருக்கும். கீழே கொடுக்கப்படக்கூடிய ஒரு திருமண தேதியில் இவர்கள் திருமணம் புரிந்தால் இப்பொழுது இவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அது எப்படின்னா, அது 11-11-2000 நிச்சயமாக அப்பவும் சிறப்பாக இருக்கும். இன்னும் ஃபஸ்ட்டோட 2 பேருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் தான் லைஃப் ரொம்ப ஃப்ளரிஷாக இருக்கும். ஏனென்றால் நம்ம டிவியில் சொன்ன மாதிரி இந்த 7 எண்ணுக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்பர் எண்கள் செட் ஆகாது. அலைன்ஸ் அதாவது மேட்சிங் சரியாக வராது. ஈஸியாக கிடச்சிட்டு அவங்க 2 பேரும் கிடைச்சதுக்கப்புறம் கூட திருமண தேதி அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு பொருந்தாது. அதுவும் ஈஸியாக கிடச்சிட்டு. ஸோ இவங்க இந்த இதுக்கு வந்துட்டு கரெக்டாக கிடைக்கலனாக்கா அவங்க லைஃப்பில் வந்துட்டு நிச்சயமாக ஒரு ஸ்ட்ரகிளான லைஃப் இருக்கும். ஆனால் உண்மையே சொல்ல போனால் 2 பேர் டேட்டுமே காம்ப்ளிகேட்டடு. மேரேஜ் டேட்டும் கரெக்ட் இல்லை.
ஆனால் லக்கிலி உங்களுக்கு நேச்சுரலாகவே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் லைஃப் ஃப்ளரிஷ் ஆகிடும். ரொம்ப ஷார்ட்டு பீரியடில் வந்துட்டு லைஃப்பில் க்ரோத்து இமேஜின் பண்ண முடியாத க்ரோத் இருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கு மறுமாங்கல்யமே தேவையில்லை. இதுவே சிறப்பு. ஃபஸ்ட் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். சிறப்பான வாழ்க்கையை மேலும் எதிர்பார்க்கக்கூடிய எண் ஆணுக்கு 16-11-78, பெண்ணுக்கு 20-11 1982. இவங்களுக்கு திருமண கேடு கொடுக்கப்பட்டது 11-11-2000 திருமணம் செய்திருந்தால் உண்மையிலே சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். கண்டிப்பா ஐயா, இந்த குறிப்பிட்ட தேதியில பிறந்தவங்கள் அந்த தம்பதியினர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்தை இந்த மருமாங்கல்ய தேதி பகுதியில சொல்லியிருக்கீங்க. ஆனா நிறைய நேயர்களுடைய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா தவறான திருமண தேதியில வந்து திருமணம் செஞ்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து ஃபார்மட் நியூமராலஜி படி ஐயாவை அணுகி சரியான மருமாங்கல்ய தேதியை வாங்கிக்கிட்டு அந்த தேதியில மருமாங்கல்யத்தை செஞ்சுக்கிட்டா உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். மிக்க நன்றி ஐயா. ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி என்னால் என்ன செய்ய முடியும், எண்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அதை பற்றி தான் இந்த பகுதியில் சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு இந்த பகுதியில் என்ன சொல்ல போறீங்க ஐயா? ஒருவரின் பிறந்த தேதியில் உள்ள விதி எண், அதாவது தேதி, மாதம், வருடம், இந்த 3 எண்ணையும் கூட்டி வரும்போது 4வது எண் அதுதான் வந்து விதி எண். அதே எண் பிறந்த தேதியில் இருந்தால் அந்த ப்ராப்ளம் இல்லை, மாதத்தில் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் விதி எண்ணில் இருந்தால் வரத்துக்கு வாய்ப்புள்ளன என்று சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் இந்த என்னால் எதை செய்ய முடியுங்கிறது இந்த டிப்ஸு எல்லோரும் கவனமாக கண்டு ஸோ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்குண்டான அவங்களுக்கு சேஃபருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சாக்க சரியாக்க முடியும். கண்டிப்பாக இந்த பகுதியில் வந்து நம்ம என்னால் என்ன செய்ய முடியும், இந்த பகுதியில் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு அதன் மூலமாக கண்டுபிடிச்ச விஷயங்களை இந்த எண்கள் கொண்ட நேயர்கள் கண்டிப்பாக வந்து அவங்க பாதுகாப்பாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், முன்கூட்டியே அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய பெயரை ஃபார்மட் நியூமராலஜி படி மாற்றி அமைச்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு விதி எண்ணில் 6ஆம் எண் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதை தவிர்க்கிறதுக்காக கண்டிப்பாக ஃபார்மட் நியூமராலஜியை அணுகுனா சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா. ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி ஆன்மீக டிப்ஸ். இன்னைக்கு இந்த பகுதியில் எந்த மாதிரியான ஆன்மீகமான தகவலை சொல்ல போறீங்க ஐயா? ஒரு கோயிலை வெறும் மூலகரத்தை பார்த்துட்டு சுற்றிட்டு வர்றதை விட அந்த கோயிலை கட்டாயம் வலம் வர வேண்டும். ஒவ்வொரு கோயிலுக்கும் அது வலம் வரும் வழிமுறைகள் வேறுபடுகிறது. முதல்ல சொன்னோம் விநாயகருக்கு 1 முறை, முருகருக்கு 3 முறை சொன்னோம். சிவபெருமானுக்கும் கண்டிப்பாக 3 முறை தான் வலம் வர வேண்டும். 1 முறை சுற்றக்கூடாது, சுத்தாமலும் வரக்கூடாது. 2 முறை சுற்றினாலும் தப்பு. ஏன்னா அது அந்த கான்செப்ட் ஒன்று ஒருவருக்கு கடவுளுக்கும் ஒன்றுன்னு சொல்லிட்டு. அப்போ சிவபெருமான் கோயிலுக்கு போகும்பொழுது மூலகரகம் அதெல்லாம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அந்த கோயிலே 3 முறை வலம் வந்தால் தான் அதுக்குண்டான நாம் அந்த கோயிலை கும்பிட்டு வெளியே வந்து நம்மளுடைய கோரிக்கையை கரெக்டாக நிறைவேற்றக்கூடிய இது வந்துட்டு 3 முறை வலம் வர வேண்டும். அப்போது தான் சரியாகும். அது கண்டிப்பாக நம்ம போனதுக்கான அந்த காரியம் வந்து பூர்த்தி அடைகிறது வந்து சிவபெருமான் கோவிலை வந்து நம்ம 3 முறை வலம் வந்தால் தான் சிறப்பு, சரியாக இருக்கும், பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேலும் ஒரு பகுதி டிப்ஸ். வாழ்க்கைக்கு தேவையான பல பயனுள்ள தகவல்களை இந்த பகுதியில் சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு இந்த பகுதியில் என்ன சொல்ல போறீங்க ஐயா? பொதுவாக நாம் ஒரு பொருளை கொடுக்கும் பொழுதும் சரி, வாங்கும் பொழுதும் சரி, சில பேருடைய பழக்கங்கள் என்ன செய்கிறாங்க, இந்த 2 விரலை கொண்டு இப்படி வாங்குறாங்க, 2 விரலை கொண்டு இப்படி கொடுக்குறாங்க. இந்த 2 விரலை அப்படி கொடுத்தாவே அந்த பொருள் அந்த செயல் அது கட்டாக்கப்படும். இப்போ ஒரு இன்விடேஷன் பத்திரிக்கை கொடுக்க போகிறீங்க, இப்படி வாங்கினீங்கனாக்கா அதோட அந்த உறவு முறிஞ்சுதுன்னு அர்த்தம். அது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா முக்கியமான இதுக்கு அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் அது கட்டாகி போயிடும். அதனால் கொடுக்கும்போதும் சரி வாங்கும்போது 2 விரல் வச்சு அதை வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அது நிறைய பேருக்கு அந்த ஹேபிட் இருக்குது, அது தவறுறது. ஸோ அது வந்து அப்படின்னாக்கா அதுக்காக அந்த 2 விட்டுட்டு இப்படி வாங்கலாம், இப்படி கொடுக்கலாம், எவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி வழிமுறையை கட்டாயமாக அந்த நிகழ்ச்சியை பார்த்த பின்னால் கண்டிப்பாக அந்த பழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக மாற்றிப்பாங்க. இந்த செய்தி நிச்சயமாக எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு விஷயம். குறிப்பாக வந்து இந்த மாதிரி ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்க கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, அதை தவிர்ப்பாங்க ஐயா இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம். மிக்க நன்றி. ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட மேலும் ஒரு முக்கியமான பகுதி வாஸ்து. இன்னைக்கு இந்த பகுதியில் வாஸ்து சம்பந்தமாக என்ன விஷயம் சொல்ல போறீங்க ஐயா? மிஷினரி சம்மந்தப்பட்ட பொருள், மிஷினரி வச்சு அதிலிருந்து சில ஏற்படுற சில நிறைய பொருள்கள் இருக்குது. அந்த மாதிரி செஞ்சு அந்த பொருளை எந்த இடத்துல இருந்து வெளியே டெலிவரி ஆக்கணும், டெஸ்பேச் பண்ணணும் அப்படின்னாக்கா நார்த்து வெஸ்ட்டு.
எல்லாம் அதாவது அந்த பொருள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா அந்த ஃபேக்ட்ரியில் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பிளேஸில் இருக்கும். ஸோ பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அந்த டெலிவரி பண்ணுற இடம் அந்த இடத்துல இருந்து டெலிவரி பண்ணாக்கா தான் அந்த பொருள் வந்துட்டு ஈஸியாக டெலிவரி ஆகிறது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு பொருள் அவங்க அந்த ஃபேக்ட்ரிகளில் ப்ரொடக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்தால் தான் லேபர்ஸ் ஒர்க் இருக்கும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து மேனுஃபேக்சரிங் கிடையாது, ஒன்லி அந்த டெலிவரி டிஸ்பேச். மேனுஃபேக்சரிங் உண்டு. ஏன்னா மேனுஃபேக்சரிங் இருந்தால் தான் டெலிவரி வரும். அதுவும் அதே இடத்துல இருக்கணுமா? இல்லை, அது மேனுஃபேக்சரிங் நடக்குது. ஒரு ஃபேக்ட்ரி இவ்வளோ பெருசு இருக்குது, இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியில் இப்படி ஒவ்வொரு ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸில் இதுதான் நார்த்து வெஸ்ட்டுன்னா மேனுஃபேக்சர் நடக்குது. ஒரு மிஷினில் வந்துட்டு பட்டன் இங்கே இருக்கும், ஃபிட்டிங் இங்கே இருக்கும், என்னென்னமோ எதெல்லாம் நடக்கும். கடைசியில் அந்த பொருள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியே போகுது. அப்போ போகும்போது அது எந்த இடத்துல இருந்து வச்சு வெளியே போயிடுச்சுன்னா அந்த பொருள் ஈஸியாக டெலிவரி ஆகும், பொருள் மேலும் மேலும் சேல்ஸ் ஆகும், மேலும் மேலும் பொருள் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. இல்லைன்னா சில பேர் பார்த்திங்கனாக்கா ப்ரொடெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் ஸ்டாக் அப்படியே இருக்கும், அது பொருளை தேங்கி கிடக்கும். பொருளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் வேறு இடத்துல வைக்கும்போது அது ஸ்டாக்கு போகவே போகாது, அப்படியே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு தொழில் ரீதியாகவும் பாதிக்கும். அது எந்த இடம்னாக்கா நார்த் வெஸ்ட்டில் அந்த இடத்த மட்டும் ஃப்ரீ பண்ணிக்கிங்க. எல்லா பொருளும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணி அங்கே வச்சுட்டு டெலிவரி பண்ணும்போது அங்கேருந்து நீ டெலிவரிக்கு அனுப்புங்க. ப்ரொடக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், பொருள் சேல்ஸ் ஆகிட்டு லாபகரமாக இருக்கும். இது வாஸ்து கான்செப்ட். கண்டிப்பாக. இன்றைக்கி இந்த வாஸ்து பகுதி வந்து இந்த மெஷினரி ஐட்டம்ஸ் அந்த பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்கையா. மிக்க நன்றி. ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி ஃபார்மேட் நியூமராலஜி. இன்னைக்கு இந்த பகுதியில் என்ன சொல்ல போறீங்க ஐயா? 13/11/1984 இந்த தேதியில் பிறந்தவர்களுடைய கல்வித்தரம் வாழ்க்கை தரம் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, கல்வியை முடிச்சிருப்பார்கள், ஆனால் பிரேக் விட்டு முடிச்சிருப்பார்கள். ஏன்னா நம்ம கான்செப்ட் வந்து நவம்பர் மாதம் அப்படின்னு சொல்லும் போகும்போது ஒரு சின்ன ஒரு 15-16 வயசில் ஒரு பிரேக் வந்து திருப்பி ரீஸ்டார்ட் ஆகிருக்கும். பிரேக் வந்திருக்கும், டோட்டல் பிரேக் ஆகிருக்காது, வந்து திருப்பி ரீஸ்டார்ட் ஆகிட்டு பண்ணியிருப்பாங்க. சில பேர் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணி முடிச்சிருப்பாங்க. எப்படியோ கல்வியை ஒரு மாடரேட்டாக முடித்து வெளியே வந்திருப்பாங்க. ஆனால் இதில் வந்து என்ன சொல்லணும், அப்புறமா நம்ம ஃபார்மெட்டில் படி 13/11/1984 4-2-4-1 இந்த ஆஸ்பெக்ட்ஸில் பண்ணும்போது இதுதான் இந்த நம்பர் தான் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பேர் இருக்க வேண்டும். கொஞ்சம் ஸ்லைட்டாக பேர் வந்து மாறி இருந்தனாவே வாழ்க்கையினுடைய இது வந்துட்டு வேரியேஷன் வித்தியாசப்பட்டு போயிடும். ஒன்று இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம பொதுவாக நம்ம ஃபார்மெட்டில் பழைய நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி ஒவ்வொரு 6 மாதத்துக்கு மாற்றுவோம். ஒவ்வொரு எண்ணும் ஆண் பாலுக்கு பெண் பால், ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆணுக்கும் ரெண்டு வந்து எண்கள் வேறுபடும் மாறுபடும். அதாவது வைப்ரேஷன் கான்செப்ட். இது 13 அப்படின்னு சொன்னால் பெண்பாளராக இருந்தால், அதாவது 13/11/1984 ஆணுக்கு வாழ்க்கை எப்படி, பெண்ணுக்கு வாழ்க்கை எப்படி அப்படின்பது. பெண் 13 அப்படின்னாக்கா 100க்கு 90 தாண்டி உள்ளவர்களுக்கு இந்த பிறந்த தேதி இருந்ததுனாக்கா அவர்களை திருமணம் வந்துட்டு 90% வந்துட்டு லவ் மேரேஜாக தான் முடியும். அப்படிங்கிறது நான் சொல்லலை, அந்த தேதி சொல்லுச்சு, அதை நான் திருப்பி சொன்னேன். அப்போ ஆணுக்கு அது இல்லவே இல்லையா அப்படின்னா ஆணுக்கு 50 தான். ஒருவேளை இந்த 13/11/1984 ஆணாக இருந்தால், ஒருவேளை அவருக்கு அந்த மாதிரி இருந்தால் அவங்க பெற்றோர் ஒத்துக்கலை வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா சாரின்ட்டு வந்துடுவார். பெற்றோர் சொல்ல நான் கேட்குறேன் சரின்ட்டுருவார். அதே பெண்ணாக இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்க, லைஃப் அப்படி தான் முடியும். அப்போது பெண்ணுக்கு வந்து 100% அதான், ஆணுக்கு வந்து 50 இருக்குதுன்னு அர்த்தம். ஆணுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, 50% இருக்குதுன்னு அர்த்தம். சரி, அப்படி நடக்கிறதுனால பாதிப்பு உண்டா வாழ்க்கை அப்படின்னாக்கா, திருமண வாழ்க்கை பெண்ணுக்கு பாதிக்க வாய்ப்பு உள்ளன. ஏன்னா 13 பெண்ணுக்கு ஆனால் ஆணுக்கு அப்படின்னு ஒருவேளை நடந்தாலும் பாதிக்காது. அதையும் தாண்டி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அது ஒன்று தான் அவங்களுக்கு பாதிக்கும், அதை தவிர மீதி லைஃப் எல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் லைஃபே அதுதான். அதனால் இந்த நம்பருக்கு வந்துட்டு பெண்களாக இருந்தால் 100க்கு 100% ஏதோ ஒரு இடத்தில் நியூமராலஜி படி பேர் இருக்கணும். அந்த ஒரு இடம் நமது ஃபார்மெட்டாக நியூமராலஜியாக இருக்கலாம், வேறு எதாக இருக்கலாம், தவறு இல்லை. இந்த எண் கொண்டவங்களுக்கு 100க்கு 100% பேர் நியூமராலஜி படி அல்லது ஃபார்மெட் நியூமராலஜி படி இருந்தால்தான் அந்த இதிலிருந்து அவர்கள் வந்துட்டு விடுபடவும் முடியும், திருமண வாழ்க்கையும் வெற்றி பெற வைக்க முடியும். ஸோ அதனால் இந்த 13/11/1984 இவ்வளோ வித்தியாசங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறது. வாழ்க்கை தரத்தினுடைய தன்மையும் குறிப்பிட்டு உள்ளது. ஸோ இதை பார்த்துட்டு எல்லாரும் ஒருவேளை திருத்திக்கணும், மாற்றிக்கணும், சரி செய்யணும் அப்படின்றவங்க சரி செய்ததுக்கு இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக. இன்னைக்கு ஃபார்மேட் நியூமராலஜி இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 13/11/1984 இந்த வருடம் மாதத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்களே வந்து செல்ஃப் அனலைசேஷன் செஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து அமைஞ்சிருக்கையா. கண்டிப்பாக அவங்களுடைய திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும், மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுடைய ஃபார்மேட் நியூமராலஜியில் கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்குது. மிக்க நன்றி ஐயா.
ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேலும் ஒரு பகுதி செய்ய வேண்டியவை செய்ய வேண்டாதவை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களை செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு இந்த பகுதியில் என்ன சொல்ல போகிறீங்க ஐயா? செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதவை. ஒரு பொருளை கொடுக்கவோ அல்லது வாங்கவோ, சில பேர் பார்த்திங்கன்னா பக்கத்து நெய்பர்ஸ் வீடு, பக்கத்து வீடு இருக்கும். இல்லைனாக்கா ஒரு கம்பெனியோ அவங்க ஸ்டாஃபோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளே வர வச்சு கொடுக்கணும் இல்லை வாங்கணும். சில பேர் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் பார்த்திங்கனாக்கா வாசலில் நடுவில் நின்று கொடுப்பாங்க, வாங்குவாங்க. அது கண்டிப்பாக அது எதுக்கு சம்மந்தப்பட்டதை நீங்கள் கொடுக்குறீங்களோ அது கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட பொருள் அது பாதிக்கும். அது அதனால் ஒன்று இவங்க வெளியே போயிடலாம், வாசலுக்கு வெளியே போயிட்டு என்ன கொடுக்கலாம், பர்பஸ்க்காக கொடுக்குறோமோ அது சரியாக நடக்காது, வராதில் ஒன்று வீட்டுக்குள்ளே வந்து கொடுக்க வைக்கலாம், இல்லை இவங்க வீட்டுக்கு வெளியே போய் வாசலுக்கு வெளியே தாண்டி போய் கொடுக்கலாம், வாங்கலாம். இது செய்கிறது. மிக்க நன்றி. ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி பொக்கிஷம். மனிதர்கள் சொல்லும் வார்த்தைகளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வரோம். இன்னைக்கு இந்த பகுதியில் எந்த மாதிரியான பொக்கிஷமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறீங்க ஐயா? ஒவ்வொரு வீட்லேயும் குத்து விளக்கு இருக்கும், இல்லாதவங்களும் வாங்கி வைங்கள், அது வேறு விஷயம். ஆனால் அந்த குத்து விளக்கு வாங்கிறது கூட அதுலேயும் ஒரு கணக்கு இருக்குது. என்ன கணக்கு அப்படின்றால், நம்மளுடைய பெண்களோடு அவர்களோட கையின் அளவு, இதுதான் ஒரு அளவு. அந்த குத்து விளக்குன்னு முதல்ல கீழேருந்து அளக்கணும். லாபம், நஷ்டம், லாபம், இந்த அடியில் குத்து விளக்கு இருக்கணும், சின்னதாக ஒன்று இருக்கணும். 2 அடியில், அது அடி கிடையாது, இந்த ஜானு அவங்க விரலுக்கு என்ன வருதோ கை அளவு, இந்த சைஸு குத்து விளக்கு இருக்கலாம், இந்த சைஸு குத்து விளக்கு இருக்கக்கூடாது. அதில் வச்சு அது நஷ்டமாகும், இது லாபம், அது நஷ்டமாகும். அப்படி வாங்கி குத்து விளக்கில் இந்த சைஸில் குத்து விளக்கு வச்சிங்கனாக்கா அதில் தீபம் ஏற்றினா கூட அந்த வித்துக்குள்ளனால வந்துட்டு லாபம் வராது, நஷ்டம் தான் வரும். அப்போ திருப்பி 3 அடி லாபம், நஷ்டம், திருப்பி இவ்வளோ குத்து விளக்கு இருக்கணும், இருந்தால் லாபமாக இருக்கும். 3 அடி இது மாதிரி 3 சைஸு, இல்லைன்னா 5, அவ்வளோதான். ஒரு பயனுள்ள விஷயத்த பகிர்ந்துக்கிட்டீங்க. அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க. ஏன்னா பொதுவாக ஒரு குத்து விளக்கு வாங்குறதா இருந்தால் அது அழகாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, இல்லை ஒரு கம்ஃபர்டபுளான சைஸாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சூக்ஷ்மமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து நிறைய நேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மிக்க நன்றி ஐயா. ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி ஆன்மீகம். இன்னைக்கு இந்த பகுதியில் எந்த மாதிரியான ஆன்மீகமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறீங்க ஐயா? பௌர்ணமி அன்று சிவபெருமான் கோயிலுக்கு எல்லோரும் போவது வழக்கம், கிரிவலம் வர்றது சரி. ஆனால் பௌர்ணமி அன்று 4 கால பூஜையும் யார் ஒருவர் பார்க்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்தஸ்து, உயரம், அவர்கள் எதிர்பார்க்காதவருடைய வாழ்க்கையினுடைய தரமே மாறி போயிடும். ஏன்னா அப்படி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கும். அந்த பவரில் அந்த 4 கால பூஜை, 4 காலன்னா காலம்பரை, மதியம், சாயந்தரம், நைட்டு, இதான் 4 கால பூஜை. ஒரே நாள் நின்று நாள் பார்க்கணும். அப்போ நான் ஒரு கோயிலில் ஒரு நாள் முழுக்க நின்று பார்க்கணுமானாக்கா, நீ வாழ்க்கையில் பெருசாக ஆகணும்னா ஒரு நாள் நின்று ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல, நிற்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. நிற்கிறது கோயில் தானே, தவறு ஒன்றும் கிடையாது. அந்த 4 கால பூஜையும் பௌர்ணமி அன்னைக்கு யார் ஒருவர் பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையின் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போயிட்டு ஒரு விவரிக்க முடியாத வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒன்று நடக்கும். ஆனால் அவ்வளோ பொறுமை அவர்களுக்கும் இருக்கணும். அப்படி அவர்களால் முடியும் என்று செய்வர்கள் பார்க்கட்டும். வர பௌர்ணமி ஒவ்வொரு மாதம் தானே பௌர்ணமி வருது, ஒவ்வொரு பௌர்ணமியும் எல்லாரும் பார்க்கலாம், நடக்கும். நிச்சயமாக அனைவரும் வாழ்க்கையும் சிறப்பித்து கொடுக்கக்கூடிய சக்தி பௌர்ணமி அன்றைக்கு சிவபெருமானுக்கு உண்டு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து அனைவரும் இதை செய்வார்கள் என்று நம்புகிறேன். கண்டிப்பா ஐயா, உண்மையிலேயே ஒரு நல்ல அரிய ஆன்மீக தகவலை இந்த பகுதியில் சொல்லியிருக்கீங்க ஐயா. மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்மா. ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்களால் எழுதி வெளியிடப்படும் புத்தகங்கள் அறிந்து கொள், தெரிந்து கொள், புரிந்து கொள். ஃபார்மட் நியூமராலஜியின் தொடக்கம், எண்களே உலகம், பொக்கிஷம், ஆன்மீக புத்தகம், தத்துவங்கள். ஃபார்மட் நியூமராலஜி உங்களது மகளின் திருமண பொருத்தத்தை நீங்களே உங்களது வீட்டில் இருந்தபடி பார்த்து கொள்ள வேண்டுமா? வாங்கி படியுங்கள். மகாஸ்ரீ நியூமராலஜி. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தது, எப்படி இருந்தால் நல்லது என்று நீங்களே அறிந்து கொள்ள வேண்டுமா? வாங்கி படியுங்கள். ராஜாஸ் நியூமராலஜி.
மேற்கண்ட அனைத்து புத்தகங்களையும் வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்க எண்கள் 9840451944 9840451955 9940317093 994031717103 9940004155. என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? நிகழ்ச்சியில் இடம்பெற்ற எல்லா பகுதிகளுமே உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்கள், கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா, ஃபார்மட் நியூமராலஜி, எண் 4/5, ஏ சிங்காரம் தெரு, விவேகானந்தா நகர், ராமாபுரம், சென்னை 6,89,000. வெப்சைட் formatnumerology.com, இமெயில் format729@sifi.com. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி படி பெயர் அமைத்துக் கொள்வது தெய்வ வழிபாட்டுக்கு சமமானதாகும்.